வணக்கம். மே 16 நிகழ்ச்சியை வழங்குவதற்காக காயத்ரி. 16வது நாடாளுமன்ற தேர்தல் நேர்த்தியோடு முடிவடைந்தது. 9 கட்டங்களா நடந்த தேர்தலுக்கு அடுத்தபடியா ஒட்டுமொத்த தேசமும் ஆர்வத்தோடையும் எதிர்பார்ப்போடையும் காத்திருக்கும் நாள் அப்படின்னு பார்த்தோம்னா மே 16. முக்கியமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு இந்த கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டால் தீர்வு கிடைக்கும், அதே மாதிரியே இந்த வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தமிழக மக்கள் ஆற்றிய ஜனநாயக கடமையின் விடை தெரியும் நாள் மே 16. ஒரு நாட்டோட வளர்ச்சி அதோட உட்கட்டமைப்பு வசதிகளை பொறுத்துதான் இருக்கு. உயர்மட்ட சாலைகள் அமைக்கிறதுல ஆரம்பிச்சு மேம்பாலங்கள் கட்டுவதாகட்டும், பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அமைப்பதாக இருக்கட்டும், இது போன்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் செய்யற முதல் வேலை என்னன்னா நிலம் கையகப்படுத்துதல். இந்த மாதிரி நாட்டுக்கு மிகவும் அவசியமான வளர்ச்சி திட்டங்களுக்காக நிலம் கையகப்படுத்தும் போது பிரச்சனைகள் ஏற்பட்டு பாதி கிணறு தாண்டிய நிலையிலேயே அந்த திட்டங்கள் முடங்கிடுது. சுமார் 7 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்கள் மட்டுமே ஏறக்குறைய கைவிடப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்னு தான் நிலம் கையகப்படுத்தும் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வளிப்பது, உரிய இழப்பீட்டு தொகையை உரிய காலத்துக்குள்ள கொடுக்கிறது, முக்கியமா கூடுமான வரைக்கும் விவசாய நிலங்களை தவிர்த்து காலி நிலங்களை கையகப்படுத்துவது போன்ற அம்சங்களோட மத்திய அரசு நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. ஆனா இந்த மசோதா தொழில்துறைக்கு தான் சாதகமா இருக்குன்னு விவசாயிகளும், இல்ல விவசாயிகளுக்கு தான் சாதகமா இருக்குன்னு தொழில்துறையினரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. எது எப்படியோ பிரச்சனை தீர்ந்த பாடில்ல. இன்னைக்கு மே 16 நிகழ்ச்சியில நிலம் கையகப்படுத்துதல், இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், முடங்கி இருக்கும் வளர்ச்சி திட்டங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நிலம் கையகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டோம். என்னென்ன திட்டங்களுக்கெல்லாம் நாம நிலங்களை கையகப்படுத்த முடியும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். என்னென்ன திட்டங்களுக்காக, வளர்ச்சி திட்டங்களுக்காக நம்மளுடைய நிலங்கள் கையகப்படுத்த முடியும் அப்படின்னா, அரசு திட்டங்களுக்காக பண்ணலாம், அரசு தனியார் கூட்டு திட்டங்களுக்காக பண்ண முடியும், அதே மாதிரியே ஆயுதப்படை, துணை ஆயுதப்படை, காவல்துறை உட்கட்டமைப்பு திட்டங்களுக்காக பண்ண முடியும், சுற்றுலா திட்டங்களுக்காகவும், அது மட்டும் இல்லாம அரசு அறிவிக்கும் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்காகவும் நம்மளால நிலங்களை கையகப்படுத்த முடியும். இப்ப நகர்ப்புறத்துல கையகப்படுத்தும் நிலம் 50 ஏக்கருக்கு மேல இருந்தா அந்த நிலத்தோட மார்க்கெட் வேல்யூவை விட 2 மடங்கு இழப்பீடு தொகை தரணும். அதுவே கிராம பகுதியில நிலம் இருந்தா மார்க்கெட் வேல்யூவை விட 4 மடங்கு இழப்பீடு தொகை தரணும். இது மட்டும் இல்லாம நிலம் தந்தவர்களுக்கு வேலை, வசிப்பிடம் உள்ளிட்ட வசதிகளும் முக்கியமா செஞ்சு தரணும். அதே நேரத்துல கையகப்படுத்தின நிலத்தை உபயோகப்படுத்தாம இருந்தா அந்த நிலத்தை வாங்கினவங்க கிட்டயே திரும்பவும் கொடுத்துடணும். வேறு நபர்களுக்கு விற்றா வர்ற லாபத்துல இருந்து 40% தொகையை முதல்ல நிலம் தந்தவர்களுக்கு தான் தரணும். இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, ஒரு நிலத்தை கையகப்படுத்தணும் அப்படிங்கும் போது அந்த நிலத்தோட உரிமையாளர்கள்ல குறைஞ்சபட்சம் 80% பேரோட ஒப்புதல் வேணுங்கிறது சட்டம். இப்ப நிலங்கள் கையகப்படுத்துறதுக்கு என்னென்ன திட்டங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அடுத்தது கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை எந்ததுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். என்னென்ன திட்டங்களுக்கு நாம நிலங்களை கையகப்படுத்த முடியாது அப்படின்னா, தனியார் மருத்துவமனைகளோ, தனியார் கல்வி நிறுவனங்களோ, ஹோட்டல்களோ போன்ற விஷயங்களுக்காக நாம நிலங்களை கையகப்படுத்த முடியாது. அப்படி கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நிலம் கையகப்படுத்துவது, என்னென்ன திட்டங்களுக்கு கையகப்படுத்த முடியும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். நிலம் கையகப்படுத்துறதுனால நாம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். முக்கியமா நம்ம ஒரு நிலத்தை கையகப்படுத்தும் போது என்னென்ன விதமான பிரச்சனைகளுக்கும் பாதிப்புகளுக்கும் ஆளாக வேண்டி இருக்கிற சூழல் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, விளை நிலங்கள் பாதிப்பு, அதே மாதிரியே வளர்ச்சி திட்டங்கள் முடக்கம், முக்கியமா சிறப்பு பொருளாதார மண்டலம் கூறுவது என்ன அப்படிங்கிற விஷயம். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது விவசாயம். ஆசியாவோட மிகப்பெரிய சமவெளி பகுதியாகவும், அதே மாதிரி வற்றாத அமுத சுரபியாகவும் அறியப்படுறது காவிரி டெல்டா பகுதி தான். ஆனா அந்த பகுதி படிப்படியா அழிவை நோக்கி போறதா கொந்தளிக்கிறாங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் விவசாயிகளும். காரணம், மீத்தேன் எடுக்கும் பணிக்காக அந்த பகுதிகளை காவு கொடுக்க தயாராகின அரசை கண்டித்து தஞ்சை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள்ல இன்றளவும் எதிர்ப்புகள் வலுத்து வந்துட்டு தான் இருக்கு.
எரிவாயு தேவைகளுக்காக மீத்தேன் வாயு எடுக்கப்படுது. மீத்தேனை எப்படி எடுக்கிறோம்னா, பூமிக்கு அடியில இருக்க பாறைகளை உடைச்சு இன்னும் கீழே போனா நிலக்கரிகள் இருக்கும். இப்ப இந்த பழுப்பு நிலக்கரியின் இடுக்குகள்ல காணப்படுற இந்த மீத்தேன் எரிவாயு எடுக்க நிலத்தடி நீரை முதல்ல உறிஞ்சி எடுக்கணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஹைட்ராலிக் பிராக்சரிங் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணும். வேளாண்மையாகட்டும், நிலம் கையகப்படுத்துறதாகட்டும், தண்ணீர் பிரச்சனையாகட்டும், எந்த பிரச்சனையை பத்தி நம்ம சொன்னாலும் அதுல மீத்தேன் திட்டத்தை பத்தி பேசாம இருக்க முடியல. அப்படி ஒரு திட்டம் கன்ஃபார்மா நமக்கு வேணுமா அப்படிங்கிற கேள்வியை நான் உங்ககிட்டே விட்டுடுறேன். இது ஒரு பக்கம் இருக்க, நிலம் கையகப்படுத்தும் போது வரக்கூடிய பிரச்சனைகளால அத்தியாவசிய வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சென்னை துறைமுகம் மதுரவாயல் இடையிலான உயர்நிலை பறக்கும் சாலை திட்டம் பாதிக்கப்படுது. சேலம் உளுந்தூர்பேட்டை நெடுஞ்சாலை திட்டம், இது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல ரயில் சுரங்க பாதைகள், மேம்பாலங்கள் அமைக்கிற திட்டம் பாதியிலேயே கிடப்புல போடப்பட்டிருக்கு. இப்படி நிலம் கையகப்படுத்துறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம அடுக்கிட்டே போகலாம். இப்ப நிலம் கையகப்படுத்துவதால வரக்கூடிய பிரச்சனைகள், பாதிப்புகளை பத்தி பார்த்தோம். அடுத்தது இந்த லேண்ட் அக்விசிஷன்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனை SEZ, அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலத்தை கொண்டு வருது. எதுக்காக சிறப்பு பொருளாதார மண்டலத்தை நாம கொண்டு வரணும்? வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவே ஒதுக்கப்பட்ட இடம்தான் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம். இங்க இருக்கிற நிறுவனங்களுக்கு வரி சலுகைகள் உண்டு. அதுபோக அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் அரசாங்கமே செஞ்சு கொடுத்துடும். இவங்க இங்க வரதால நமக்கு நிறைய நன்மைகள் இருந்தாலும் இவங்களுக்கு விளைநிலங்களையும் நாம விலையா கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப அடுத்ததா பார்க்க போறோம் அப்படின்னா, நிலம் கையகப்படுத்துறத பொறுத்தவரையில அண்டை மாநிலங்கள் அப்படின்னு சொல்லும்போது கேரளா இருக்கு. அதே மாதிரி மற்ற மாநிலங்கள் அங்கெல்லாம் நிலம் கையகப்படுத்துதல் எப்படி இருக்கு, அதோடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கேரளாவை பொறுத்த வரைக்கும் நிலம் கையகப்படுத்துதல் எப்படி இருக்கு, அதே மாதிரி குஜராத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் கையகப்படுத்துதல் எப்படி இருக்கு. நிலம் கையகப்படுத்துவதை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்டை மாநிலமான கேரளாவை பொறுத்தவரை அரசியல் கட்சிகளோட குறுக்கீடுகள் அதிக அளவுல இருப்பதால நிலம் கையகப்படுத்துவதில் அதிக பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் இல்லை. அதுபோலவே குஜராத் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, வெளிநாட்டு நிறுவனங்கள் அதிக அளவுல சிறப்பு பொருளாதார மண்டலங்களையும் தொழிற்சாலைகளையும் நிறுவி வேலைவாய்ப்பு வழங்குகிறது. ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை நிலம் கையகப்படுத்துவதால வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு இழப்பீடா கொடுக்கப்படுற நிலங்கள், அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகம் தான் சொல்லணும். இன்னைக்கு மே 16 நிகழ்ச்சியில நிலம் கையகப்படுத்துதல் பிரச்சனையை பத்தி நாம பார்த்தோம். நாளைக்கு மே 16 இன்னொரு தமிழகத்தின் பிரதான பிரச்சனையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது காயத்ரி.